தொழிலாளர்கள் ஒருவன் சேனல் மூலமாக தமிழக முதலமைச்சரை காணொலி மூலமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியார் அண்ணா திராவிட கழகத்தின் கட்சியின் மூலமாக உங்களிடம் தலைவர் சீனிவாசராக நான் பேசுவது என்னவென்றால், 5000 ரூபாய் கொடுத்த மகளிர் உரிமை தொகை, மகளிர்களுக்கு உரிமை தொகை என்று கொடுத்ததுக்கு 5000 ரூபாய் எத்தனையோ மக்கள்கள் சந்தோஷப்பட்டார்கள். திராவிட இயக்கத்தின் இருந்து 5000 ரூபாய் வந்து இருக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு உதவுதுன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஒரு அம்மா இஸ்லாமியில் சேர்ந்தவர்கள், எங்கள் பண்டிகை வருது, பக்ரீத் பண்டிகை, அந்த பக்ரீத் பண்டிகைக்கு என்ன செய்யுதுன்னு நான் நினைச்சேன், எனக்கு 5000 ரூபாய் கிடைச்சிதுன்னு. அதே மாதிரி எத்தனையோ வயசானவங்க எனக்கு மாத்திரை மருந்துக்கு இந்த 5000 ரூபாய் எங்களுக்கு உதவுச்சு. அதுமாரி எத்தனையோ தாய்மார்கள், உங்களுடைய தங்கைமார்கள், அக்காமார்கள் எல்லோரும் தமிழக முதலமைச்சர் நல்லா இருக்கணும் என்று சொல்றாங்க. அதேமாரி நல்ல 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 திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மீண்டும் கொண்டு வர வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை கொடு என்று சொன்ன பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தன் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இப்பொழுது அந்த வரிசையிலே நம் அருமை நண்பர் மு.க. ஸ்டாலின் வருகிறார் என்றால் அருமையாக பெருமைப்படுகிறேன். பெருமைப்படுவது மட்டுமில்லை, என் நண்பன் முதலமைச்சராக இருப்பதை நான் மிக 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 மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 5000 ரூபாய் கொடுத்து மக்களுக்கு பெண்கள் உரிமை தொகை கொடுத்து உதவியதற்கு பெரியார் திராவிட கழகத்தின் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.